வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு பெரிய எரும மாடு இருக்கு, நீ தூக்க சொன்னால் தூக்க முடியுமான்னு. அது எப்படி அவ்வளோ பெரிய எரும மாடு என்னாலே தூக்க முடியாது, அது ஒரு க்ரெயினில் தான் வந்து தூக்க முடியும், நீங்கள் என்ன சும்மா ஏதோ ஒன்று கேட்குறீங்க அப்படின்னோன்னு. இல்லை, நான் கேட்குறதுல சில அர்த்தம் இருக்குது, உன்னால் தூக்க முடியுமா முடியாதுன்னு. என்னாலலாம் தூக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார். அப்புறம் சரி, நீ வந்து உங்கள் வீட்டுக்கு அந்த எருமை வந்து பெருசாக வராமல் சின்ன கண்ணுக்குட்டியாக பிறந்த கண்ணுக்குட்டியாக வந்தால் நீ தூக்கிடுவியா அப்படின்னோடனே, சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் நான் அழகாக தூக்கிடுவேன், அது என்ன இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கிடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார். ஓகே, இப்போது அந்த சின்ன கண்ணுக்குட்டியை டெய்லி நீ தூக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்குவேன், அப்போ வந்து ஒரு நாள் அது பெருசாகிடும், அப்போ ஒரு நாள் தூக்க முடியுமா அப்படின்னோடனே அந்த பையன் யோசனை பண்ணிவிட்டு, ஆமாம்ல அப்போ நான் தூக்கிடுவேன், ஏன்னா நான் டெய்லி தூக்கி பழகும்போது அது பெருசாகும் போது எனக்கு பெருசாக வெயிட் தெரியாது, ஆனால் நான் பெரிய மாடை உடனே தூக்கினா என்னால் தூக்க முடியாதுன்னொன்னே. அதுதான், எந்த விஷயமே சின்னதாக இருக்கும்போதே நீ ப்ராக்டிஸ் பண்ணினா அது பெருசாகும் போது உனக்கு சும்மா தெரியாது, அந்த பெருசாகும் போது அது நீ உன் கண்ணில் சின்னதாக தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லிட்டில் அப்படின்னா இது வந்து எல்பிடினா லிட்டில் பைட்ஸ் ஆஃப் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய விஷயத்த பெருசாக பார்க்காம சின்னதாக அதை வந்து பிரேக் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு, இன்டர்வியூக்கு போகும்போது அவர் கேட்குறாங்க, ஒரு பெரிய யானை கொடுத்தா சாப்பிடுவியா அப்படின்னோன்னு. யானையவா, என்னால் யானையெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்றார். சரி, உன்னால் ஒரு யானையை தான் சாப்பிட முடியாது, ஒரு பெரிய மலையை உடைக்க முடியுமா? பெரிய மலையெல்லாம் எப்படிங்க சார் உடைக்கிறது அப்படின்னோன்னு இவர் சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து பெரிய யானை பெரிய மலையை வந்து நீ வந்து லிட்டில் பைட்ஸ் ஆஃப் டீட்டெயிலாக மாற்றிட்ட அப்படின்னா அதை வந்து நீ சின்னதாக தகர்த்து உன்னால் அந்த பெரிய மலையை வந்து பேர்த்து வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும். நீ அந்த லிட்டில் பைட்ஸ் ஆஃப் டீட்டெயிலாக நீ மாற்றலைன்னா அந்த மலை வந்து அங்கேயே தான் இருக்கும், உன்னால் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. அதனால் எந்த விஷயமே, அதுவும் என்ன சொல்கிறாருங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிட்டில் பைட்ஸ் ஆஃப் டீட்டெயில், ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டீட்டெயிலேருந்தே உங்களோட செகண்ட் டீட்டெயிலுக்கு ஐடியா கிடைக்கும், அப்படியே அடுத்தடுத்ததுக்கு ஐடியா கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. எந்த பெரிய விஷயமா இருந்தாலும், எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு தலை போகிற விஷயமா இருந்தாலுமே அந்த பெரிய விஷயத்த நீங்கள் ஒரே சைஸாக பெருசாக பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதை சின்ன பைட்ஸாக பிரித்து டீட்டெயில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய விஷயத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேயா? ஸோ இன்னமே பெரிய விஷயத்த பிரித்து அதை வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக நீங்கள் வந்து டீல் பண்ண மற்ற எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகேயா? ஸோ லிட்டில் பைட்ஸ் ஆஃப் டீட்டெயில் பற்றி மறந்துடாதீங்க. எந்த விஷயமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அந்த சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்லேருந்து மற்ற டீட்டெயிலை நீங்கள் டீல் பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் எல்லா விஷயமும் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா?